பழைய குற்றால அருவி இதுவரை வனத்துறை வசம் ஒப்படைக்கப்படவில்லை என்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் விளக்கமளித்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சிறுவன் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து குற்றால அருவிகளில் குளிக்க 7 நாட்கள் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் கட்டுப்பாடுகளுடன் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பழைய குற்றால அருவி வனத்துறை வசம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இதுவரை பழைய குற்றால அருவி வனத்துறை வசம் ஒப்படைக்கப்படவில்லை என்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். வனப்பகுதி லேண்டை வனத்துறை தான் நிர்வகிக்கணும். அது வனம் பயன்படுத்தியிருந்தாங்க. ஏதோ 2 மெத்தட், ஒன்று டிஸ்பியூஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இப்போ எஃப்சிஆர் டைவர்ஷன் ஆகிருக்கணும். எதுவும் இல்லை. அதனால் ஃபாரஸ்ட் லேண்டு ஃபாரஸ்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுறதுனால, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால ஃபாரஸ்ட்டுக்கு ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். லேண்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட் லேண்டுன்னு ஃபாரஸ்ட் சைடில் டாக்குமெண்ட்ஸ் வச்சு சொல்கிறாரு. பட் அந்த ஓல்டு ஃபால்ஸ் இப்போதைக்கும் ஒரு 1960s இருந்து பிடபிள்யூடி கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதை பொறுத்தவரையில் இவருடைய இதில் ஃபாரஸ்ட் சைடில் ஒரு லெட்டர் பிடபிள்யூடி கொடுத்துருக்கு. அதுதான் உண்மை, அது கொடுத்துருக்கு. பட் அதுக்கு உண்டான ஃபர்தர் ப்ராசஸிங் இப்போதைக்கு நடக்கலை. அது ஃபர்தர் கன்சல்டேஷன்லாம் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது இப்போதைக்கும் டேக் ஓவரே பண்ணலை. பட் அதுக்குண்டான நடவடிக்கை ஃபர்தர் டிஸ்கஷன் பண்ணி ஃபர்தர் கன்சல்டேஷன்லாம் பண்ணி தான் அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்பாங்க.